வணக்கம் மக்களே! இந்த ஒரு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல இந்த செடி முருங்கை விதை தாங்க விதைக்க போறோம். இப்போ இந்த 18க்கு 18 க்ரோ பேக் 2 எடுத்திருக்கேங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல செம்மண்ணு, கொக்கோ பிட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரம் தாங்க நான் இதுல கலந்து வச்சிருக்கேன். அந்த கலவைய தாங்க நம்ம இந்த 2 க்ரோ பேக்லயும் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப வந்து மாடி தோட்டத்துக்கு லூஸாவும் இருக்கும், நம்ம வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த கலவைய நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த செடி முருங்கை விதைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 எடுத்திருக்கோம். நம்ம 4மே வந்து இந்த தொட்டியில வந்து நம்ம விதைச்சு விட்டுக்கலாங்க. எதுக்காக இந்த 2 க்ரோ பேக்ல நான் 4 விதை விதைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நமக்கு வந்து 2 விதை கரெக்ட்டா போட்டோம் அப்டின்னா, நமக்கு 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா கூட நமக்கு டே வேஸ்ட்டா போயிடும். அதுக்காக 4 விதைய நம்ம ஒரே நேரத்துல விதைச்சு விட்டுக்கலாங்க. விதைச்சு விட்ட அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா முளைச்சு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. சப்போஸ் ஒண்ணுத்துல கரெக்ட்டா முளைச்சு வந்து ஒண்ணுத்துல ஃபெயிலியர் ஆனா கூட நம்ம அதிலிருந்து 1 எடுத்து இதுல வச்சுக்கலாம். 4 செடியும் முளைச்சு வந்தாலும் நமக்கு 2 செடி தாங்க தேவைப்படும். அதுல எது நல்லா வீரியமா நமக்கு வளர்ந்து சீக்கிரமா வருதுன்னு பார்த்து, அதுக்கேத்த மாரி இன்னொரு செடிய வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ நம்ம விதைச்ச விதைக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி விட்டுக்கலாங்க. ரெகுலரா ஒரு 5 நாளைக்கு தண்ணி ஊத்திட்டே வந்தோம் அப்டின்னா, நமக்கு 6வது நாள் நல்லாவே செடி வந்து முளைச்சு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 5 நாள் கழிச்சு நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு செடி குரோத் இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 விதையுமே நல்லா முளைச்சு வந்துருச்சு. பட் இந்த ஒரு செடிக்கும் அந்த ஒரு செடிக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா? நான் அந்த சின்ன செடி நான் கண்டிப்பா கழிச்சு விட்டுருவேன். இப்ப பாருங்க இதுல 2த்துக்கும் நல்லா டிஃபரெண்ட் தெரியுது. இது கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. இது கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கு. இதோட குரோத்தும் நல்லா இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செடி முருங்கை இருக்குங்க. இது இப்போ நெறைய பூ விட்டுருக்குங்க. நம்ம கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல இருந்து முருங்கா கிடைக்க ஆரம்பிச்சுரும். இப்போ இந்த 2 விதை எதுக்காக விதைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீரை வந்து தேவைப்படுதுங்க. இதுலேருந்து நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நம்ம கீரை வந்து அறுவடை பண்ண முடியாது. நமக்கு முருங்கைக்கீரையில எந்த அளவுக்கு மருத்துவ குணமும், எந்த அளவுக்கு அதில ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். அதுக்காக தான் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா 2 வந்து செடி போட்டிருக்கேன். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம எழில் ஹோம் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.